இது வந்து ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில சில கருத்துகள் ஒண்ணு இது. அது அதாவது இது வந்து 6 அறிவு. 6 அறிவுல ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். 6 அறிவுல ஒரு ஒரு ஆண் வாழ்ந்து கொண்டிருக்கு, ஒரு பெண் வாழ்ந்து கொண்டு இருக்கு. அப்ப 6வது அறிவுல தான் வாழ்றோம். அப்ப 6வது அறிவு வாழக்குள்ள இப்ப இப்ப இந்த இடத்துக்கு வரக்குள்ள நஞ்சு வேணும். நஞ்சும் ஒளியும் வேணும். அப்போ ஒளியும் நஞ்சும் வந்து கிருஷ்ணனுக்குள்ள தான் இருக்கு. அப்ப கிருஷ்ணன் இந்த இடத்துக்கு வந்தா தான் இந்த உடம்புல வந்து ஒளி வீசும். அப்படி இல்லாட்டி கிருஷ்ணன் இல்லாம ஒளி வீசாது. அதுதான் அந்த அந்த 7வது அறிவு வரும். கிருஷ்ணன் வந்து 7. இ- இப்ப இப்ப இது வந்து 6வது அறிவு. கிருஷ்ணன் வந்து 7வது அறிவு. அப்ப 7வது அறிவு வந்து சேர்ந்தா தான் இவனுக்கு ஒளி வீசும். அப்ப கிருஷ்ணன் கிட்ட தான் இந்த இது இருக்கு. அப்போ ஒளி இருக்கிறது வந்து கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் கிட்ட தான் இது வந்து இருக்கு. அப்ப இந்த இடத்துல வர்றதுக்குள்ள தான் அப்ப அப்ப கிருஷ்ணன் வந்து 7வது வருது. அதுக்கப்புறம் 8வது போகணும். அதுக்கப்புறம் 9வதுக்கு வரணும். அதுக்கப்புறம் 10வதுக்கு வரணும். 10வதுக்கு வந்தா தான் ஒரு சித்தராகலாம். ஒரு அதாவது மருத்துவம் செய்ய. அப்ப இது இதில் வந்து சித்த மருத்துவம் செய்யலாம். இந்த ஒளி இருந்தால் தான் ஒளியும் கிருஷ்ணன் கிட்ட நஞ்சும் இருக்கு. அப்போ கிருஷ்ணன் இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ இவர் மட்டும் இப்போ இதில் இருந்தால் இவர் இயலாது. அப்போ கிருஷ்ணனும் இந்த இடத்துக்கு வந்து சேரணும். கிருஷ்ணன் சேர்ந்தால் தான் ஒளி வீசும். அப்படி இல்லாட்டி ஒளியும் இல்லை. இவர் ஏன்னா கிருஷ்ணன் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இவர்கிட்ட தான் கிருஷ்ணன் கிட்ட தான் வந்து சகலதும் இருக்கு. அப்போ அப்போ கிருஷ்ணனை தேடித்தான் இவங்க வந்து அந்த கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. அதனால் வந்து சொல்கிறது இல்லை. அப்போ கிருஷ்ணன் கட்டாயமாக இந்த உடம்புக்குள்ளே வந்து இருந்தால் தான் ஒளி வீசும். அப்போ 2 பேர் ஒருத்தர் இல்லை, 2 பேர் தான் ஒருத்தர். அப்போ அப்போ இது இது வந்து 6வது அறிவு. கிருஷ்ணன் வந்த 7வது அறிவு. அதேபோல் 8வது வந்த பிரம்மா. அதேபோல் 9வது அப்போ விஷ்ணு. அப்படி வந்து வருது. அப்போ 10வது வாசல் வந்தால் தான் ஒரு சித்தனில் வந்து சிவன் ஆகலாம். அது மட்டும் ஒருத்தருக்கும் அந்த சிவனாகிற பாக்கியம் இல்லை. அப்படியும் சிவனாகினாலும் நம்ம அந்த ஒழுங்காக சித்த மருத்துவம் செஞ்சுவேன். அதுதான் அந்த இதுகளில் வந்து எழுதியிருக்கிறாங்க, சிவனையும் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சேன். என்ன சொன்னால் இப்போ சித்த நிலையை அடைஞ்ச பிற்பாடு நம்ம அந்த தெரிஞ்ச வேலைகள் செஞ்சு போட்டு பாட்டில் இருக்கணும். அதுகள் தான் வந்து இதாக இருக்கு. இவருக்கு மட்டும் இவர் 6வது அறிவு. இவர் முருகன் என்று போட்டு பேர் எடுக்கிற வந்து இவர். அப்போ முருகன் என்று பேர் எடுத்தாலும் கிருஷ்ணன் வந்தால் தான் ஒரு சித்த நிலை வந்து அடையலாம். அதாவது முருகனும் வந்து சித்தர் தான். அப்போ அதுக்கு பிறகு தான் முருகன் வந்து சிவன் ஆகிறார். முருகன் வந்து இவன் ஆகிறார். அப்போ அப்போ இதுக்கு நான் வந்து வீடியோ நான் வந்து யூடியூப்பில் நான் வந்து போட்டிருந்தேன். முதலாவது வந்து அந்த பேசுகிற மாதிரி, 4வதுக்கு வந்தோடனே ஒருத்தரும் பேச மாட்டாங்கன்னு போட்டிருந்தேன். அதுகள் ஒழுங்காக வந்து இதாகுங்க. அப்போ இதுதான் பிரச்சனை. இவர் 6வது அறிவு. கிருஷ்ணன் வந்து 7வது வந்தால் தான் இவர் வந்து 8வதுக்கு போகலாம். 8வதுக்கு போயிட்டு 9வதுக்கு போகலாம். 9வதுக்கு போனோடனே 10வதுக்கு போகணும். 10வதுக்கு போனால் தான் ஒரு சிவன் ஆகலாம் இவர். அது மட்டும் இவருக்கு வந்து ஒன்றுமே செய்யலை. அதுக்கு தான் வந்து வந்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் பேசறதுக்கு இருந்தாலும் இதில் வந்து ஒரு ஃபோனில் ஒன்றும் செய்யலை. இப்போ இதுகள் எல்லாம் ஒரு ஃபோனில் காட்டி ஒன்றுமே செய்யலை.
இதுக்கு சாமான் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து கேட்டிருந்தேன். ஒருத்தரும் வந்து ஒருத்தர்டையும் ஒரு உதவி இல்லாமல் தான் இப்போ செய்கிறேன். இப்போ இப்போ இதில் வந்து நிறைய வீடியோ வந்து பேசியிருக்கிறேன். அதாவது பேசுறதுக்கு இல்லாமல் இருக்கு. அதை புள்ளிகளை எப்படி இதாக்குற என்று போட்டு இருக்கிறேன். இதில் வந்து வீடியோ வந்து போடே மேலே டக்குன்னு தூக்குறாங்க. அங்கே போனால் என்ன ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாமல் தான். இப்போ நம்மக்கிட்ட இப்போ வசதி வாய்ப்பு இல்லை. அதனால தான் இப்போ இழுத்து அடித்து கொண்டு இருக்கிறேன். இதில் உள்ள நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒருத்தருக்கும் தெரியாத விஷயங்கள் மறைச்சு வச்சிருக்கிறது. ஏன்னா ஆனால் எல்லா விஷயமும் எழுதிக்கிறாங்க. உங்களால் ஒருத்தராலையும் வந்து கண்டுபிடிக்கல. நானும் இப்போ 2023 இதுகள் வந்து போடுறேன். ஒருத்தருக்கும் வந்து அங்கால பெறட்டு ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்கலாம் இருக்கு. அப்போ அதுதான் நான் வந்து மெல்ல எடுத்தாரேன். என்ன சொன்னால் இப்போ இதெல்லாம் இப்போ வந்து தேவைன்னு சொன்னால் இப்போ வந்து வளரும் புள்ளியல் இருக்கு. இப்போ 4 வேதங்கள் இருந்தால் 4 வேதங்கள்லேயும் 18, 19, 20 வயது ஆண் மகன் பெண் மகள் இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்போ தான் அந்த அடுத்த கட்டத்துக்கு இப்போ வந்து அந்த புள்ளியலை நல்ல வடிவாக எடுத்து போடலாம். அதுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு கொண்டு வரேன். மறுக சொல்கிறேன். அடுத்து நன்றி, வணக்கம்.